இப்போ புதுசா வந்து ஏதோ டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி வாட் இஸ் டிஜிட்டல் அரெஸ்ட்? என்னதான் சார் நடக்குது? டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு ஒன்று கான்ஸ்டியூஷன்லையோ அல்லது லாலையோ எங்கேயுமே கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாக்க, மக்களோட அறியாமையை பயன்படுத்தி இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிறதுல அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் முதல்ல அவங்களோட வீடியோ காலில் வர சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு தனி ரூம்குள்ளுக்குள்ளே நீங்கள் போய் உங்களை நீங்களே லாக் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ அந்த மாதிரி ஒரு கால் வந்து ஒரு சாமானிய மக்களுக்கு வருதுன்னு வைங்களேன், ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இல்லை வயதானவர்கள் ரிட்டையர்ட் பீப்புளுக்கு வருதுன்னு வைங்க. ஏன்னா நம்ம சொல்ல முடியாது, இது வந்து பாப்புலர் ஃபிகருக்கு தான் வரும்னு சொல்ல முடியாது. இது ஆட்டை கடிச்சு அடுத்து ஒரு 1 lakhோ இல்லை ஒரு 50,000-80,000 வாங்கக்கூடிய ஒரு முதியோர், அவங்களுக்கு பென்ஷன் வரவங்களை கூட இவங்க பிடிக்கல, யாரும் கிடைக்கலன்னா, ஸோ அவங்களுக்கு வருது அப்படின்னா, வயதானவர்கள் பொதுவாக ரொம்ப ஒரு குழந்தை மனநிலையில தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இப்படி ஒரு கால் வருதுன்னா அவங்க என்ன பண்ணணும்? இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அக்ராஸ் த வேர்ல்டு லாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லா இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இக்னோரன்ஸ் ஆஃப் த லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் ஆஃப் த லா. உங்களுக்கு லா தெரியல அப்படிங்கிறதுக்காக அதுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் வந்து லீகலோட பேஸே. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் சைபர் எக்ஸ்பர்ட் ராமன் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட நாட்டில் வந்து நிறைய குற்றங்கள் புதுசாக நடந்துட்டு தான் இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த நிறைய வந்து இந்த ஸ்பேம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இதில் வந்து நார்மலாக இப்போ நம்ம செல்லில் வரக்கூடிய ஒரு கால் அப்படின்னாலே இப்போ வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நம்மளோட இது வந்து சஸ்பெக்டட் ஸ்பேம்னு அதுவே காட்டும், கம்பெனி கால்ஸ் அந்த மாதிரிலாம் காட்டும். இப்போ புதுசாக வந்து ஏதோ டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி வாட் இஸ் டிஜிட்டல் அரெஸ்ட்? என்னதான் சார் நடக்குது? டிஜிட்டல் அரெஸ்ட் ஒன்று கிடையவே கிடையாது. நார்மலாக உங்களுக்கு அரெஸ்ட்னா என்னன்னு தெரியும். அரெஸ்ட்னா என்ன? அதாவது குற்றம் பண்ணிருப்பேன், அதுக்கு வந்து என்ன வந்து வீட்டில் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட்னா என்னன்னு கேட்டால், ரெஸ்ட்ரைனிங் த மூமெண்ட். நீங்கள் தப்பிச்சு ஓடி போயிடாமலோ அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு கிரைம் கமிட் பண்ணியிருக்கீங்கன்னு போலீஸ் சந்தேகப்படுறப்ப நீங்கள் வந்து அந்த இதிலிருந்து எஸ்கேப் ஆகி எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை தேடுறதே கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய வேலையாயிரும். அதனால உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் வைக்கிறாங்க. இதுக்கு பேர் அரெஸ்ட். டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு ஒன்று கான்ஸ்டியூஷன்லையோ அல்லது லாலையோ எங்கேயுமே கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாக்க, மக்களோட அறியாமையை பயன்படுத்தி இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிறதுல அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் முதல்ல அவங்களோட வீடியோ காலில் வர சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு தனி ரூம்குள்ளுக்குள்ளே நீங்கள் போய் உங்களை நீங்களே லாக் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாங்க. முட்டாள்தனமா இருக்கு. முட்டாள்தனம் தான். ஆனால் இதை எப்படி பயமுறுத்துறாங்க அப்படின்னு கேட்டாக்க, இப்போ நீங்கள் ஒரு ஃபேமஸ் ஃபிகர்னு வச்சுக்கோமே. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், நீங்கள் இப்படி பண்ணலைன்னா நான் உங்கள் வீட்டுக்கு 10 போலீஸ் அனுப்பி உங்களை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போவேன். அப்போ உங்கள் பக்கத்து வீட்டிலலாம் இருக்கிறவங்கலாம் வந்து இதை பற்றி கேவலமாக பேசுவாங்க, உங்களை பற்றி வந்து ஒரு நியூஸ் மீடியாவில் அன்னெசரியாக பரவும் அப்படின்னு சொல்கிறப்போ, நிறைய பேர் யோசிக்காம ஒரு கால் அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க சொல்கிறத அடேர் பண்ணிட்டு அதே மாதிரி போய் ரூமில் உட்காந்து சாத்திக்கிட்டு இது மாதிரி இருக்கிறதெல்லாம். இதில் சின்ன ஆட்கள் இல்லை. ஒரு தடவை வந்து ஒரு பெரிய ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரையெல்லாம் கூட இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாக்க, பீப்புள் அப்டேட்டடாக இல்லை. இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு தெரிஞ்சிருக்காதான் என்ன ஆக்சுவலாக வந்து லானா என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் அவரை எப்படி பிலீவ் பண்ண வச்சுருக்காங்கன்னு கேட்டால், இது லேட்டஸ்ட். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரிலன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நான் இல்லைன்னா நீங்கள் ஒரு ரெனவுண்ட் ஆஃபீஸர், உங்களை நான் வந்து போலீஸ் வச்சு அரெஸ்ட் பண்ணால் அசிங்கமாக இருக்கும். ஸோ பெட்டர் வந்து யூ டூ இட் அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது வந்து உங்களுக்கு திங்க் பண்ணுறதுக்கு அவங்க ரூமே கொடுக்க மாட்டாங்க. இந்த ஸ்கேமோட ப்ரைமரி அப்ஜெக்டிவே அதுதான். ஸோ ஒரு ரியல் டைம் கேஸ் என்ன அப்படின்னு கேட்டாக்க, வந்து இதே மாதிரி வந்து ஒருத்தரை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு ஏதோ 1 crore ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்ல. யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது? 1 crore ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி அவங்க கேட்க, அந்த டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணவங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரைப் பண்ணி வெளியில் போயிருங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து இந்த ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளம் வரும், நாங்கள் வந்து ஒரு போலீஸ் படையவே வீட்டுக்கு அனுப்புவோம்லாம் சொன்னோன்னே, இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், பயந்து போய் பேங்க்கில் போய் தன்னோட டெபாசிட்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணி ஹீ இஸ் கிரியேட்டிங் தட் 1 crore. அப்போது என்ன நடந்ததுன்னு கேட்டால், அந்த பேங்க் ஆஃபீஸர்ஸ் கேட்குறான், எதுக்கு சார் இப்படி எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி அமௌண்ட் எடுக்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாததுன்னு சொல்கிறப்போ, தென் தே காட் சம்திங் சஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கிளியர் பண்ணி நல்ல வேலையாக அவங்களுக்கு அந்த பணம் போகலை. தே சேவ் கார்டட். ஆக்சுவலாக இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு வர்றப்போ நார்மலாகவே அரெஸ்டாகவே இருக்கட்டுமே, நீங்கள் நார்மலாகவே கமிட் பண்ண க்ரைமாக கூட இருக்கட்டுமே,
யூ ஹாவ் த ரைட் டு டாக் டு யுவர் அட்வொகேட். வீட்டுக்கு போலீஸ்காரர் வந்து உங்களை நிஜமாவே அரெஸ்ட் பண்ணா கூட அக்கார்டிங் டு இந்தியன் லா யூ ஹாவ் த ரைட் டு டாக் டு அட்வொகேட். யுவர் அட்வொகேட். கால் சம்படி அண்ட் ஆஸ்க் them, they will be able to clarify you in no time. இவங்க உங்கள்ட்ட இருந்து யூஸ் பண்ணிக்க நினைக்கிறது வந்து என்னன்னு கேட்டா உங்களோட அர்ஜென்சி அல்லது வந்து பயம். இது ரெண்டும் இல்லாம நீங்க இதை வந்து ஃபேஸ் பண்ணீங்கன்னா இதை வந்து உங்களால ரொம்ப ஈஸியா வந்து வெளியில வர முடியும். இப்போ ஒருத்தர் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணாருன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு ஒரு சந்தேகம், இவங்க எப்படி வந்து ஒரு ஆள்கிட்ட போய் 1 crore கொடுன்னு கேட்குறாங்க? ஒன்று அந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சுட்டு இவங்க அரெஸ்ட் பண்றாங்களா, இல்லை உண்மையாலுமே அந்த பர்சன்ட்டு அவ்வளோ அமௌண்ட் இருக்கா? இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. சரி, இப்போ நீங்க தமிழ்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆக்டர் எடுத்துக்கங்களேன், இல்ல ஒரு ஆக்ட்ரஸ் எடுத்துக்கங்க, யார் வேணாலும் எடுத்துங்க. சிம்ரன், இவங்களுக்கு வந்து 1 crore ஒரு காசு இல்லைங்கிறது உங்களாலேயே ஜட்ஜ் பண்ண முடியும். சரியா? அது மாதிரி தான் அவங்க எடுத்துக்கிறது ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது வந்து இவங்க இதுக்கு தேவையான மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா கிரியேட் பண்ணி பேக்ரவுண்ட் என்னங்கிறது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிக்கிறாங்க. அதை வச்சுதான் அவங்க வந்து இந்த மாதிரி பண்றாங்க. ஆக்சுவலா இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பயமுத்துறாங்க இல்லையா, இது வந்து இப்போ எல்லாருக்குமே வருதா இந்த மாதிரி பிரச்சனைகள்? எல்லாருக்கும் இல்லை, ஆக்சுவலா அது ரேண்டம் தான். அவங்க சூஸ் பண்றது தானே. இதுல நீங்க ஹூ இஸ் கோயிங் டு பி விக்டிம்ங்கிறது அவனுக்கு மட்டும் தான் தெரியும், நமக்கு தெரியாது ஆக்சுவலா. ஸோ நீங்க ஓரளவுக்கு பாப்புலர் ஃபிகரா இருந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி காசு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குனாக்க வரும். ஆக்சுவலா இது எல்லாத்துக்கும் 1 crore இல்லை. உங்களோட லெவலை பொறுத்து உங்களுக்கு 25,000 கேட்கலாம், இல்லை 50,000 கேட்கலாம், அல்லது வந்து ஒரு பெரிய பர்சனாக இருந்தாக்க அதை கூட கேட்கலாம். ஆக்சுவலாக வந்து ஸோ இதில் 8 கோடி போன கேஸ் எல்லாம் கூட இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த பர்சனோட லெவல் பொறுத்து அவங்க கேட்குறாங்க. இப்போ டிஜிட்டல் அரெஸ்ட்னு உங்களுக்கு ஒரு கால் வருதுன்னு வைங்களேன், அது ஏதோ சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ மெசேஜ் வருமா, அதுக்கப்புறம் ஒரு கால் வருமா, அந்த கால் வந்தோன்னே ஒரு வீடியோ லிங்க் ஒன்று வரும், அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி நீங்க வீடியோவில் போகணும். உடனே அங்கே வந்து என்ன பண்றாங்க கேட்டால் ஒரு செட்டு ரெடி பண்ணி ஒரு 4 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போர்டெல்லாம் போட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குமோ அது மாதிரி செட் பண்ணி நாங்களாம் உங்களை மானிட்டர் பண்றதுக்காக கவர்மெண்ட் அசைன் பண்ணியிருக்காங்க, நீங்க நேரம் இந்த ரூமுக்கு போங்க, அந்த ரூம்ல சுத்தி வர யாரும் இருக்காங்களான்னு காட்டுங்க, யாரும் இல்லைன்னா இப்போ அந்த கதவை சாத்திட்டு நீங்க உட்காந்துக்குங்க, இந்த கால் டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா 10 நிமிஷத்துல உங்களுக்கு போலீஸ் வரும், ஸோ டிஸ்கனெக்ட் ஆகாம யூ டாக் டு அஸ் அப்படின்னு தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் சொல்கிறேன், டிஜிட்டல் அரெஸ்ட்னு முதல்ல ஒரு கான்செப்டே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அதனால் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி யாராவது பேசினாங்கன்னாலே நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இது ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் அவங்கள திரும்ப வந்து ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னாலோ அல்லது வந்து சரி உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, நீங்கள் உங்களோட நேம் டெசிக்னேஷன் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் 99% எல்லா டேட்டாவையும் உங்களால் இன்டர்நெட்டில் வெரிஃபை பண்ண முடியும். ஓப்பன் பண்ணி நீங்கள் கூகுளில் வந்து ஆக்சுவலாக எந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த செக்ஷனோட டீட்டெயில்ஸ் எடுத்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ கரண்ட்டாக இருக்கிற ஆஃபீஸர் யார் என்னது அவங்களோட ஃபோட்டோகிராஃப் வரைக்கும் இன்றைக்கி எடுக்க முடியுங்கிறப்ப நீங்கள் முதல்ல வந்து ஒரு டேட்டாவை ரிசர்ச் பண்ணுங்கள். யார் சொன்னாலும் எது சொன்னாலும் நம்பணும்னு அவசியம் இல்லை. சரி, ஓகே. இப்ப அந்த மாதிரி ஒரு கால் வந்து ஒரு சாமானிய மக்களுக்கு வருதுன்னு வைங்களேன், ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இல்ல வயதானவர்கள் ரிட்டையர்ட் பீப்புளுக்கு வருதுன்னு வைங்க. ஏன்னா நம்ம சொல்ல முடியாது இது வந்து பாப்புலர் ஃபிகருக்கு தான் வரும்னு சொல்ல முடியாது. இது ஆட்டை கடிச்சு அடுத்து ஒரு 1 லேக்கோ இல்ல ஒரு 50,000-80,000 வாங்கக்கூடிய ஒரு முதியோர், அவங்களுக்கு பென்ஷன் வரவங்களை கூட இவங்க பிடிக்கல, யாரும் கிடைக்கலன்னா சோ அவங்களுக்கு வருது அப்படின்னா வயதானவர்கள் பொதுவா ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு குழந்தை மனநிலையில தான் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு இப்படி ஒரு கால் வருதுன்னா அவங்க என்ன பண்ணணும்? அந்த காலை நீங்க அட்டன் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அவங்க அந்த மாதிரி நீங்க தெரியாம அட்டன் பண்ணிட்டீங்க டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொன்னாக்கா அரெஸ்ட் பண்ணிக்கப்பான்னு சொல்லிட்டு வச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலா. இல்ல நீங்க சீரியஸா போகணும்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க சைபர் கிரைம்ல ஒரு கம்ப்ளைண்டா கொடுக்கலாம். அந்த எந்த நம்பர்ல இருந்து உங்களுக்கு கால் வந்ததுன்னு அவங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரேஸ் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாக்கா அந்த நம்பர் பெரும்பாலும் வந்து போகஸ் நம்பரா இருக்கும். போகஸ் நம்பர்னா இப்போ நிறைய பேர் சிம் கார்டை தொலைச்சிருப்பாங்க, அந்த சிம் கார்டு எடுத்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அல்லது வந்து எங்கேயாவது வந்து உங்களுக்கு தெரியாம வேற பேர்ல எடுத்து ஐடி கார்டுல இருந்து எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க போலீஸ் ட்ரேஸ் அப்படின்னு போறப்ப அவங்கள பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நீங்க பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா மட்டும் என்ன பண்ண முடியும்னு கேட்டாக்கா அந்த பணம் எந்த அக்கௌண்ட்டுக்கு போச்சுன்னு வச்சு அதை ட்ராக் பண்ணலாம். ஆனா அதுவும் கூட இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டாக்கா ஒரு ரீசெண்டா ஒரு கேஸ் ஒரு பண்ணோம். அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா இந்த மாதிரி பணம் வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு போகஸ் அப்படின்னு தெரிஞ்சு கடைசியில் அந்த இடத்துல போய் அந்த பணம் யாரோட பேர்ல அந்த அக்கௌண்ட் இருக்குன்னு அவங்கள ட்ரேஸ் பண்ணி போனா இந்த அக்கௌண்ட்ல வந்து டிரான்சாக்ட் ஆனது கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் ஓவர் 1 இயர் டைம். நாங்க போய் பாக்குறப்ப அந்த ஆள் வந்து ஒரு குடிசையில வந்து 2000 ரூபாய்க்கு கூட கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஆள். சரியா? என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டாக்க இது அப்புறமேல அவர்கிட்ட ஃபர்தரா பல தடவை இன்வெஸ்டிகேஷன் பண்ண பிறகுதான் என்னதுன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னால யாரோ ஒருத்தன் அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம் ஒன்று இருக்கு, இந்த ஸ்கீம் படி நீங்க வந்து ஆக்சுவலா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு 10,000 ரூபாய் ஃப்ரீயா தரும், ஆனா அதை ஓபன் பண்றதுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும்,
நீங்கள் வாங்க நான் ஹெல்ப் பண்ணி அந்த 10,000 ரூபா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இவங்களை கூட்டு போய் இவங்களோட ஒரிஜினல் ஐடி கார்டு ஆதார் கார்டு எல்லா டீட்டெயில்ஸையும் பேங்க்கில் சப்மிட் பண்ணி இவங்க பேரில் ஒரு அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணி he has taken all the user name பாஸ்வேர்டு ஆல் த டீட்டெயில்ஸ். ஆக்சுவலாக இவங்களுக்கு நான் விட்ரா பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு 10,000 ரூபாயை கையில் கொடுத்துட்டான். ஸோ இவர் என்ன நினைச்சிருக்காரு, உண்மையிலேயே வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஏதோ ஒரு 10,000 ரூபா வந்ததுங்கிறத வாங்கிட்டு அதோட இவர் மறந்துட்டாரு. இந்த அக்கௌண்ட்டை கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் டார்மெட்ல வச்சிருந்து அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்சாக்ட் பண்ணி அவரோட பேரில் இவன் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். கடைசியில் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ண பணத்தை அந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிட்டான். இவங்களும் விக்டிமும் தெரியாம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இவன் அந்த மணியை எவ்வளவு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க? கிட்டத்தட்ட மல்டிபிள் டிரான்சாக்ஷன்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 7.5-8 லட்சத்துக்கு மேல. தாத்தா கேட்க மாட்டாரா, என்ன தம்பி என் அக்கௌண்ட்ல போயிட்டு இந்த மாதிரி 7 லட்சம் 8 லட்சம் வருதுன்னு? அவருக்கு அந்த அக்கௌண்ட்ல வந்ததே தெரியாதே. ஓ, இப்ப உங்க பேர்ல நான் போய் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றேன், ஆனா அதுல இருக்கிற மொபைல் நம்பர் வேற ஒரு டூப்ளிகேட் நம்பர் தான் கொடுத்திருக்கேன். சோ இந்த பேங்க்ல இப்படி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதையே அந்த ஆள் மறந்துட்டாரு. அந்த 10,000 ரூபாய் வந்தாலும் மறந்துட்டு இருக்காரு. அவ்வளவுதான். ஆக்சுவலா இதை இவங்க பேக்ரவுண்ட்ல யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஏமாற்றப்பட்டவங்க கோர்ட்டு கேஸ்ன்னு போறப்பதான் இந்த அக்கௌண்ட்டை போய் ட்ரேஸ் பண்ணி பாக்குறப்ப இந்த மாதிரி இருக்குன்னு தெரியுது. அப்ப அவர் சொல்றாரு, ஆக்சுவலா அவருக்கு முதல்ல அப்படி ஒன்னே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் மேல விசாரிச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தப்ப அவருக்கு ஞாபகம் வருது, இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ஸ்கீம்னு ஒருத்தர் எனக்கு 10,000 ரூபா கொடுத்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தாரு. 2 வருஷம் ஆச்சு. ஸோ அந்த பர்சன் யாருன்னு இவருக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து பணம் போனதும் போனதுதான். பட் அதுக்கு பதிலா வந்து இவர் மாட்டியிருக்காரு. இதுல ஒண்ணும் பண்ணவும் முடியாது. சிரிக்கிறதுக்குன்னு இல்ல, மக்களோட அறியாமைய வந்து எப்படி ஒரு ஃப்ராட் பயன்படுத்தலாம் பாருங்க. சரி, அதனால என்னன்னு கேட்டா இந்த மாதிரியானதுல நீங்க வந்து போலீஸ் ஆக்ஷன் எடுக்கிறது எல்லாத்தையும் விட ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து உங்களை சேவ் பண்ணிக்கணும். டிஜிட்டல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. நான் என்னையா தப்பு என்ன டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றது? அவ்வளவுதான். டிஜிட்டல் அரெஸ்ட் ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்றேன்ல, அதுக்கப்புறம் என்ன டிஜிட்டல் அரெஸ்ட்? ஆக்சுவலா அதனால டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொன்னா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலா இப்போ இந்த தாத்தா இருக்காருல்ல, இப்போ வந்து அவங்க ஒரு ஏழையா இருக்காங்க, ஒரு 2,000 ரூபாய்க்கே அவங்க கஷ்டமா இருக்காங்க போது ஆப்வியஸா அவங்க சைட்ல இருந்து நான் கேட்கறேன், இந்த மாதிரி அரசாங்கம் உங்களுக்கு இவ்வளவு மானியம் தருது, உங்களுக்கு இந்த மாதிரி தருது அப்படின்னும் போது சட்டன் இப்ப நானே அந்த நிலைமையில இருந்தா எப்பா தம்பி எனக்கு கொஞ்சம் அதை பண்ணி கொடுப்பான்னு சொல்லிட்டு நான் அதை கேட்கதான் செய்வேன். சோ இன்னும் மக்கள் மத்தியில வந்து அந்த வறுமை காசுக்கு உண்டான இது அதிகமா இருக்கா? இருக்கத்தான் செய்யுது. ஆக்சுவலா இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அக்ராஸ் த வேர்ல்டு லாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லா இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இக்னோரன்ஸ் ஆஃப் த லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் ஆஃப் த லா. உங்களுக்கு லா தெரியல அப்படிங்கிறதுக்காக அதுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியாது அப்படிங்கறதான் வந்து லீகலோட பேஸே. ஸோ இதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. ஏன் இந்த லா எதுக்காக இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒருத்தன் உண்மையிலேயே எல்லா தப்பும் பண்ணிட்டு ஐயா எனக்கு அப்படி ஒரு லா இருக்குன்னு தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அவனை விட்டுற முடியாது நம்ம. அதுக்காக தான் இந்த ஒரு ரூல் இருக்கு ஆக்சுவலா. ஸோ இதை வந்து எல்லாரும் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, ஃப்ரீயா பணம் வருது அப்படின்னு சொன்னா முதல்ல யோசிங்க, எதுக்கு ஃப்ரீயா வரணும்? எனக்கு என்னத்தினால அந்த பணம் ஃப்ரீயா கிடைக்கணும்? யார் அது பிரைம் மினிஸ்டர் கொடுக்கட்டும் அல்லது யாராவது ஒருத்தர் கொடுக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, ஃப்ரீ அப்படின்னு வர்றப்ப முதல்ல போய் இவங்க அதுக்கு ஆசைப்பட்டு அதை வாங்கணும்னு நினைக்கிறது தான் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பிரச்சனை. நான் உழைச்ச பணம் எனக்கு போதும், ஆக்சுவலா எனக்கு ஃப்ரீயா இந்த பணம் கவர்மெண்ட் கொடுக்குதுன்னு சொல்லும் போது ஆசைப்படுவாங்கல்ல. கவர்மெண்ட் கொடுக்குது அப்படிங்கிறப்போ நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா, அது உண்மையிலேயே கவர்மெண்ட் தான் கொடுக்குதான்னு நீங்க ரிசர்ச் பண்ணணும். யார்கிட்ட போய் வெரிஃபை பண்ணணும்? அதுக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, அது நீங்க இப்படி பொதுவா சொல்ல முடியாது. ஆக்சுவலா நீங்க எந்த ரிலேட்டட் ஸ்கீம் யார் கொடுக்குறாங்களோ நீங்க அது ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல போய் நீங்க வெரிஃபை பண்ணணும். ஆக்சுவலா அது அப்படி இருந்ததுன்னா கூட அது ரொம்ப பெருசா பாப்புலரைஸ் ஆகும், பேப்பர்ஸ்ல வரும், டாக்குமெண்ட் வரும். அதெல்லாம் இல்லாமலாம் கொடுத்துட மாட்டாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பொங்கல் பரிசு கொடுக்க போகுது. ஆக்சுவலா வந்து எல்லாருக்குமே தெரியும், ஊரறிஞ்ச விஷயம் இல்ல. இதை வந்து சத்தம் போடாம யாருக்குமே இல்லாம ஒரே ஒருத்தர் மட்டும் டீனாவுக்கு போன் பண்ணி உங்களுக்கு நான் பொங்கல் பரிசு கொடுக்குறேன் நான் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. இது பேப்பர்ல வரும், 10 இடத்துல வெளியில விளம்பரத்துல தெரியும், டிவில தெரியும். இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நீங்க நம்புறதுல வந்து பிரச்சனை இல்லை. அது எதுவுமே இல்லாம ஒருத்தர் எனக்கு மட்டும் போன் பண்ணி கவர்மெண்ட் தமிழ்நாடு ராமனுக்கு வந்து 25,000 ரூபாய் தருதுன்னா நான் ஆசைப்பட்டு போய் நின்னா அதோட விளைவுகளை நான் அனுபவிச்சு ராமனுக்கு ஒரு பெரிய பல்பு கிடைக்கும். அவ்வளவுதான். சோ அதனால வந்து நீங்க நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் விசாரிங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட விசாரிங்க. உங்களுக்கு படிப்பறிவு இல்லை, உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி இல்லைன்னா வேற யார்கிட்டயாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, அல்லது வந்து உங்க வீட்டில் இருக்கிற பையன்கிட்ட கேளுங்க, அல்லது வந்து அவங்களும் படிச்சவங்க இல்லைன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. யாராவது ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி ஒன்று இருக்கு, இது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டா யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க. ஆக்சுவலா அதை வச்சுக்கிட்டு நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். ஆனா இங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டாக்க, வருது அப்படின்னு சொன்னோன்னா யாருக்கும் தெரியாம எப்படியாவது அந்த காசை வாங்கிடணும். அதுதான் வந்து பிரச்சனைக்கு காரணம். இல்ல இப்போ இந்த தாத்தா வந்து காசு வாங்கினாரு இல்லையா, இப்போ அவருக்கு ஏதாவது அவர் மேல வந்து பிரச்சனையா இருக்கா, கேஸ் ஃபைலா இருக்கா?
ஹோல் கேஸே அவர் பேர்ல தான் இருக்கும். என்கிட்ட அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் அவர் தானே. இப்போ அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க? அவருக்கு தண்டனைன்னு இல்லை, ஆக்சுவலாக அந்த கேஸ் இன்னும் போய்கிட்டு இருக்கு. பட் ஆனால் வந்து அவர் அதுக்கு கண்டிப்பாக வந்து ஜெயில் டைம் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக அதை அவாய்ட் பண்ண முடியாது.